ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் பிரித்திகா. இன்றைக்கி உங்களோட என்ன ஷார்ட்ஸு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக கிறிஸ்பியாக நம்ம வந்து எப்படி காலிஃப்ளவர் சில்லி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, சில்லிக்கு தகுந்த மாதிரி காலிஃப்ளவர் வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது நல்லா தண்ணியும் மஞ்சளும் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ண அந்த காலிஃப்ளவரை பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கிறதுக்கு வந்து நம்ம தண்ணி கூட வந்து மஞ்சளும் உப்பு ரெண்டையும் சேர்ந்து ஆட் பண்ணி நல்லா ஒரு வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், அதுவே ஓகே தான். அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு சில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக சில் தண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மசாலாஸ் வந்து நல்லா கோட் ஆகும் நம்ம ஆட் பண்ணுற மசாலாஸ், அதனால தான். ஸோ இது ஒரு டிப் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு கொஞ்சமாக, சால்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த ரெட் கலர் கேசரி பவுடர் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் லைட்டாக கலருக்காக ஆட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அது நல்லா மேக்னெட் ஆகிறதுக்காக வச்சுட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வந்து நல்லா ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஹைலியே இருக்கட்டும். நீங்கள் ஒன்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்க பேட்செல்லாம் வந்து சிம் பண்ணி நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதுவுமே கிறிஸ்பியாக கிடைக்கும். அன்றைக்கி நான் ஒரு 3 பேட்ச் போட்டு நான் எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு கலர் பார்க்குறதுக்கும் சரி, அந்த டேஸ்ட்டும் சரி, எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் லன்ச்சுக்கு வந்து காலிஃப்ளவர் சில்லி வச்சே லன்ச்சு முடிச்சிட்டோம். எந்த ஒரு பொரியலெல்லாம் எதுவுமே செய்யாமல் இதிலே முடிச்சாச்சு. கடைசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து அது மேலே அப்படியே தூவி விட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் செக் பண்ணி பார்க்குறேன். கோல்ட் ஆனங்காட்டி வாய்ஸும் சேஞ்ச் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.